வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று AUO 21Y என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன். Taste Daily. Taste the Daily. விடுதலை சிறுத்தைகள்ல குடிகாரனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க சார். திருமாவளவனை இன்னைக்கு சொல்லுங்க, நாளைக்கு அந்த கட்சியே காலியாகும். எந்த மாநிலமும் மாநில அரசும் சாராயம் விற்கல சார். மதுக்கடைகளை அரசாங்கமே நடத்தலை சார். வாடகை ஏதோ கொடுத்தாங்க, டெண்டர் விட்டாங்க, மற்றவங்க நடத்தினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் அரசாங்கமே சாராய கடையை நடத்திட்டு கிடக்கு. டாஸ்மாக் அப்படிங்கிற பேரில் யார் நடத்துகிறா? காங்கிரஸுக்காரெல்லாம் சாராயம் காய்க்கிறான் தெரியுமா? நாட்டில் எவ்வளோ பெரிய கேவலம் பண்ணி பாருங்க. இவங்க வேற காந்திக்கு பேரை வேற சொல்லிட்டு உச்சரிக்கைக்கே இவனோட தகுதியே கிடையாது. தங்கச்சி சாராயம் வடிக்கிறா, அண்ணன் வித்துட்டு இருக்காரு. இதை விட ஒரு கேவலம் வேற எதுவும் ஒண்ணுமா? கனிமொழி அந்த தருமபுரி சாராயம் காய்க்குது, விற்கிறது MK ஸ்டாலின் டாஸ்மாக் மூலமா வித்துட்டு இருக்காரு. இதுதானே உண்மை. சாராயம் வித்துட்டு கிடக்குது தமிழக அரசு, திமுக அரசு. MK ஸ்டாலின் வித்துட்டு கிடக்குறாரு. இங்க இவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மோடி இதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாங்க. எந்த அவ்வளவு அடிமுட்டாளா தமிழர்கள்? கனிமொழி இருக்காங்கல்ல சார், உங்க கட்சியில தானே இருக்காங்க. அவங்க தானே மகளிர் அணி செயலாளர். அவங்க தானே கரெக்டான ஆள், அனுப்ப வேண்டிய ஆளை அவங்கள தானே அனுப்பணும். அனுப்புனா மட்டும் நீங்க எல்லாம் கிழிச்சு காத்துல விட்டுருவீங்க, அது வேற கதை. எல்லாமே நாடகம் தான். விஜய் ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னு நான் சொல்லுவேன். ஒரு அரசியல் கட்சி நடத்துக்க லாய்க்கு இல்லாத ஆளுன்னு நான் சொல்லுவேன். அங்க லட்டுல இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணி வச்சிருக்கணும். ஒரு வார்த்தை ஒரு கண்டனம் பேசினாரா? இவரு எப்படி சார் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆளா வருவார் சொல்லுங்க. செண்பகராமன் பிள்ளையும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள். சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன ஈவேராவை உங்களுக்கு தெரியுது. ஈவேராவை கூட சுத்திட்டு தெரிஞ்சு அண்ணாதுரை உங்களுக்கு தெரியுது. அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் சொல்றீங்க. அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றீங்க. எல்லா வாழ்த்தெல்லாம் வெளியே அறிவிங்க. என்ன கணக்கு இது? எதை நோக்கி போறாரு இவரு? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் ஒரு சிறப்பான முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. தமிழகம் மட்டுமில்ல, நாடு முழுவதும் இந்த மது ஒழிப்பு கொள்கையை பாஜக அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அதை வலியுறுத்தி அக்டோபர் 2ஆம் தேதி மாநாடு ஒன்று நடத்த இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சிறப்பான முன்னெடுப்பு கிடையாது, சிறப்பான நாடகம் ஒன்றை அரங்கேற்றி இருக்கிறார். அதுதான் கரெக்டானதா இருக்கும். இதுக்கு மது ஒழிப்பு இந்த மது மாநில அரசு பட்டியல இருக்கா, மத்திய அரசு பட்டியல இருக்கா சார்? மாநில அரசு பட்டியல். அது கூட தெரியாம ஒரு ஆள் கட்சி நடத்திட்டு கிடக்காரு. இவரை போய் பேசிட்டு இருக்கீங்க. ஆர்டிகல் 47 படி மத்திய படி இருக்கட்டும் சார். இப்ப மத்திய அரசு கையில இருக்குது, மாநில அரசு கட்டுப்பாடுல தானே இருக்கு. சாராயம் விற்கிறது யாரு சார்? திமுக அரசாங்கம் தானே சாராயம் வித்துட்டு கிடக்கு. மத்திய அரசு மாநில அரசாங்கத்தை வழி நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதன் அடிப்படையில இதை ரத்து பண்ணுங்கன்றத கேட்கிறாரு அவரு. இல்ல இதுல என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இதை ரத்து பண்ணணும்னு சொன்னா நீங்க இங்கே ரத்து பண்ண வேண்டியது தானே. மாநில அரசு தானே நடத்திட்டு இருக்கு. எந்த மாநிலமும் மாநில அரசு சாராயம் விற்கல சார். மதுக்கடைகளை அரசாங்கமே நடத்தலை சார். வாடகை ஏதோ கொடுத்தாங்க, டெண்டர் விட்டாங்க, மற்றவங்க நடத்தினாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் அரசாங்கமே சாராய கடையை நடத்திட்டு கிடக்கு. டாஸ்மாக் அப்படிங்கிற பேர்ல யார் நடத்துறா? MK ஸ்டாலின் நடத்திட்டு கிடக்காரு. அது கூட தானே சார் இவரு இருக்காரு. இவருக்கு தோழர் தானே அவரு. அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே. இவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் மோடி தான் நடத்தணும். ஏன் பீகார்ல மட்டும் எப்படி நடத்தினாங்க? அங்க மட்டும் எப்படி சாத்தியமாச்சுது? ஆனா மத்திய அரசு இதுல உள்ள அந்த கல்வி திட்டத்தை எல்லாம் வகுத்து கொண்டு வந்தா அது எங்களுக்கு மாநில அரசு பட்டியல தள்ளுங்க. அது எப்படி நீங்க மத்திய அரசு இதுல நீங்க வச்சிருக்கீங்க? மாநில அரசு பட்டியல இருந்து மத்திய அரசுக்கு கல்வியை கொண்டு போனது யாரு? இந்திரா காந்தி. 84 இந்திரா காந்தி தானே கொண்டு போனாங்க. இதே கதை தான் இங்க மது ஒழிப்பு நாடகமும். நான் மது ஒழிக்கின்ற முதலாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். சாராயம் காய்க்கிறது யாரு சார்? சாராய ஆலைகளை தமிழ்நாட்டில் நடத்துறது யாரு? திருமாவளவனுக்கு அது தெரியுமா தெரியாதா? நல்ல சாராயமா இருந்தாலும் சரிதான். சாராய ஆலைகள் நடத்தி அது மூலமாக அதிகாரப்பூர்வமாக சாராயம் காய்ச்சிறது 3R பாலுல இருந்து ஜெகத் ரகசியங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா திமுக காரங்க தான் சாராயம் காய்க்கிறாங்க. சரியா? ஒரே ஒரு இது மிடாஸுங்கிறது ஒரு இதை தவிர இன்னொன்று திருமலிசையில் ஒன்று கிடக்கு. அது காங்கிரஸுக்காரெல்லாம் சாராயம் காய்க்கிறான் தெரியுமா? நாட்டில் எவ்வளோ பெரிய கேவலம் பண்ணி பாருங்க. இவங்க வேற காந்திக்கு பேரை வேற சொல்லிட்டு உச்சரிக்கைக்கே இவனோட தகுதியே கிடையாது. சாராயம் ஒன்று வச்சிருக்கேன், சாராய ஆலை ஒன்று இருக்கு. பாக்கி எல்லாமே திமுக காரங்க தானே நடத்துறாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ. TR பாலுக்கு பேர்ல வேணா எல்லாரும் இருக்கலாம்.
அவர் தான் 2 பொண்டாட்டி நிறைய பிள்ளைகள்லாம் வச்சிருக்காரு, அதுல வேற வேற பேர்ல இருக்கும், அவ்வளவுதானே. அதானே உண்மை, யதார்த்தமா. ஜெகத் ரட்சகன் பேர்ல இல்லாம இருக்கலாம், ஜெகத் ரட்சகன் 2 பொண்டாட்டி இருக்கு, நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, அதுல வேற வேற பேர்ல அந்த டைரக்டர்ஸ் அது இதுன்னு வச்சிருக்காரு, அவ்வளவுதானே. சாராயாலே அவங்க தானே நடத்துறாங்க. திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையை மாத்தினது தானே, கனிமொழியும் இவங்களை தானே மாத்தினாங்க. அப்புறம் என்ன திமுக காரங்க சாராய ஒழிப்பை பத்தி, சாராய மது விலக்கை பத்தி பேசுறது இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு, தகுதி இருக்கு? 2016 தேர்தல் வாக்குறுதியிலே திமுக கொடுத்தது என்னது? பூரண மது விலக்கை அமுல்படுத்துவோம், இதானே கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்து வச்சாங்கல்ல, இதைத்தானே இப்ப வந்து திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி அவங்க தேர்தல் வாக்குறுதியில் அவங்க கொடுத்துருந்தாங்க, பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாங்க, திமுக நடத்தும் மது ஆலைகள் எல்லாம் கூட நாங்க மூடிடுவோம்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் இப்ப அவங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு மோடி கிட்ட நோண்டிக்கிட்டு தெரியாது? மோடி என்ன குஜராத்ல சாராயம் வித்துட்டு கிடக்காரா? 12 வருஷமா சாராயம் வித்தாரு குஜராத்ல. மாநில முதலமைச்சரா இருக்கும்போது மாநில அரசு பட்டியலில் மது இருந்துச்சு, அவர் மது விலக்கை அமல்படுத்தி அங்க வச்சிருக்காங்க. மது விலக்கு தானே இருக்கு குஜராத்ல, இன்னைக்கு மது விலக்கு அமல்ல தானே இருக்கு. எழுத்துக்கெல்லாம் குஜராத்துங்கிறீங்க, இங்கே அதுவே மது விலக்கு அமல்படுத்த வேண்டியதானே. ஒரு பக்கம் சாராய ஆலைகள் மூலமாக திமுக காரங்க எல்லாம் சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க, கனிமொழி உட்பட, அந்த தருமபுரி உட்பட. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் வித்து வடிச்சிட்டு கிடக்கான். கல்வராயன் மலையில சாராயம் விற்கிறது வடிக்கிறது யாரு சார்? கள்ளச்சாராயம்ன்றது எல்லாருடைய ஆட்சியிலும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் குஜராத்ல முதலமைச்சராக இருக்கும் போதே அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இல்ல. இப்ப 67 பேர் செத்தது குஜராத்லயே, கள்ளக்குறிச்சியில தானே செத்தாங்க. கள்ளச்சாராயம் எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது விற்கிறாங்கன்னா கட்டுப்படுத்தணும் சார். விற்கதான் செய்வான், அவனுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்குங்க, அது பிறகு விற்க மாட்டான். அங்க கட்டுப்படுத்திட்டாங்கல்ல. குஜராத்ல வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு வருஷத்துக்கு ஒரு 60 பேர் 69 பேர்னு சாகலையே. 2022லயும் குஜராத்ல கள்ளச்சாராயம் சம்பவம் இருக்கு சார். இந்தியா முழுக்க தான் இருக்கும், ஏன்னா அங்க மது விலக்கு அமுல்ல இருக்கு சார். மதுவை நீங்க மது கடையெல்லாம் திறந்து வித்துட்டு இருக்கக்கூடிய தமிழகத்திலே கள்ளச்சாராயம் விற்கிறோம் அப்படின்னா, குஜராத்ல இப்படி மது விலக்கு அமுல்படுத்தி வச்சிருக்கக்கூடிய கள்ளு சாராயம் எதுவுமே இல்லாத ஒரு மாநிலத்துல கள்ளச்சாராயம் விற்கிறதுல வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. அதை கட்டுப்படுத்தணும். அங்க பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, அதனால அங்க நடக்க சரின்னு சொல்லி நியாயப்படுத்துறதுக்கு நான் பேச வரல. அங்க ஏதோ ஒரு இடத்துல நடக்குனாலும் அதுக்கு சிவியரா நடவடிக்கை எடுத்து அதை கட்டுப்படுத்தணும், அதான முறை, அதுதான் கரெக்ட். அதை நியாயப்படுத்துக்கல. இங்க நீங்க மது விலக்கே அமல்படுத்தலையே. சாராயம் நீங்க வந்து எல்லாம் திமுகனும் தங்கச்சி சாராயம் வடிக்கிறா, அண்ணன் வித்துட்டு இருக்காரு. இதை விட ஒரு கேவலம் வேற எதுவும் ஒண்ணுமா? கனிமொழி அந்த தருமபுரி சாராயம் காய்க்குது, விற்கிறது வந்து மு.க. ஸ்டாலின் டாஸ்மாக் மூலமா வித்துட்டு இருக்காரு. இதானே உண்மை, இதானே யதார்த்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவர் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லல சார், மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. மகளிர் மாநாடுக்கு எதுக்கு நீங்க RS பாரதி அனுப்பிவிடுங்க? சேலை கட்டி விட்டீங்களோ? அவர் அதை பொம்பளை ஆக்கிட்டீங்களா? அவரை ஏன்னா ஆபரேஷன் பண்ணி விட்டீங்களா? அவரு TVKS இளங்கோவனா, TKS இளங்கோவன், இவரெல்லாம் பொம்பளை ஆக்கி விட்டீங்களா? கனிமொழி இருக்காங்கல்ல சார், உங்க கட்சியில தானே இருக்காங்க. அவங்க தானே மகளிர் அணி செயலாளர், அவங்க தானே கரெக்டான ஆள், அனுப்ப வேண்டிய ஆளை அவங்கள தானே அனுப்பணும். அனுப்புனா மட்டும் நீங்க எல்லாம் கிழிச்சு காத்துல விட்டுருவீங்க, அது வேற கதை. எல்லாமே நாடகம் தான். சாராயம் இந்த பக்கம் அடிச்சுட்டு அந்த பக்கம் போய் இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா என்ன சார்? முத்துசாமி அவர்கள் பேசுனதை கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரே செய்தியாளர் சந்திப்புல பதிவு பண்றாரு, நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மது ஆலைகள் டாஸ்மாக் நடத்தத்துல விருப்பம் இல்லைன்றத. அப்ப துர்கா ஸ்டாலினுக்கு விருப்பமோ? யார் நடத்துற சார்? அப்ப முதலமைச்சருக்கு விருப்பம் இல்ல, அப்ப யாருக்கு விருப்பம்? துர்கா ஸ்டாலினுக்கு விருப்பமா? இல்லைன்னா இன்னமும் குடிகாரனவே இருக்கக்கூடிய புத்திரபாக்கியம் இந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலினுக்கு விருப்பமா? யாருக்கு விருப்பம் அதை சொல்லுங்க. யாருக்குமே விருப்பம் இல்ல, படிப்படி யாருக்குமே விருப்பம் இல்லையா? அப்படி சொல்லல, இவருக்கு தான் விருப்பம்னு சொன்னார். படிப்படியாங்கிற கதை எத்துவாளி கதை சார். ஒரே நாளையில பீகார்ல நிப்பாட்டினாங்களே, அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறுத்தினீங்கன்னா, அமுல்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். படிப்படியா இந்த மீட்டரா இன்ச் பை இன்ச் அந்த கதையெல்லாம் ஆகாது. இப்ப செய்வாங்கன்னா இந்த மாநாடு நடத்தல, இது ஒரு டிராமா. இந்த மாநாடு அங்க நடத்தின உடனே என்ன செய்வாங்கன்னா, நடத்தி 2ஆம் தேதி நடத்துறாங்களா, அதுக்கு பிறகு ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். ஒரு 400 300 500 அந்த 3 நம்பர்ல ஒரு நம்பர் அநேகமா 500 இருக்கலாம், 500 கடைகளை நாங்க நிறுத்த போறோம்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்படி படிப்படியா அதையும் படிப்படியானுப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை வந்து நாங்க 500 கடைகளை வந்து நாங்க மூடிட்டோம், ஏன்னா எலெக்ஷன்ல நீங்க எங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா பழையபடி நாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு தாலி ஏற்போங்கிறத இவங்க சொல்லுவாங்க. பழையபடி சொல்லுவாங்க, ஓட்டு பிச்சை எடுக்கும் போது இதை சொல்லுவாங்க. பழையபடி நாங்க படிப்படியா 500 கடைகளை நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு அதுல உடன்பாடுலாம் கிடையாது. உடன்பாடு கிடையாதுன்னு சொல்றீங்க, தமிழச்சியெல்லாம் தாலி அறுத்து முண்டச்சியா போயிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு என்ன புண்டாக்கு டாஸ்மாக் நடத்திட்டு இருக்கீங்க? எதுக்கு என்ன மது விலக்கு அமல்படுத்தாம வச்சிருக்கீங்க சார்? ஒரு 7000 கோடி அளவுக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய இதுக்கு மட்டுமே ஒரு மாசத்துக்கு 7000 ரூபாய் செலவு பண்ண முடியுது. ஒரு கட்சி கூட்டணியில இருந்தே இவ்வளவு தைரியமா வந்து அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாருன்னா அதை நம்ம வரவேற்கணும்ல. நாடகம்னு சொல்ற பழையபடி நீங்க வரவேற்கணும்னு சொல்றீங்க. என்னத்தை வரவேற்கணும்? போது அவருக்கு கட்சியில உள்ள குடி பழக்கம் உள்ள என் கட்சியில யாருக்கும் இடம் இல்லை, விடுதலை சிறுத்தைகள்ல குடிகாரனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க சார் திருமாவளவனை.
இன்னைக்கு சொல்லுங்க, நாளைக்கு அந்த கட்சியே காலி ஆயிடும். சொல்லுங்க அவரை. வன்னி அரசு குடிப்பழக்கமே கிடையாதுன்னு சொல்லுங்க. நீங்க கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் வரிசையா பட்டியல சொல்லி இவங்க குடிப்பழக்கமே கிடையாதுன்னு சொல்லுங்க. அதுவே வக்கீல் துப்பு இல்லை. அப்புறம் தொண்டரை எப்படி போய் நீங்க சொல்லுவீங்க? அடிப்படையில திருமாவளவன் என்ன சொல்லி வளர்க்கிறாரு? தொண்டர் ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு நல்ல தொண்டனா இருக்கணும் அப்படின்னா நீ 10 கேஸ் வாங்கணும், 10 எஃப்ஐஆர், அடங்கமுறை 10 கேஸ் வாங்கணும். அதுல 3 கேஸ் கொலை கேஸா இருக்கணும். அப்படின்னா பாக்கி 7 என்னதா இருக்கணும்? கற்பழிப்பு கேஸா இருக்கணும். அப்படித்தானே? இப்படி ஒரு தொண்டனை உருவாக்குறீங்கன்னா அவன் என்ன எப்படிப்பட்டவனா இருப்பான்? குடிகாரனா தானே இருப்பான். அவன் எப்படி சார் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிடுவானா, இல்லைன்னா ஒரு நல்ல இது என்ஜினியர் ஆயிடுவானா, இல்லைன்னா போலீஸ் ஆபீசரா வருவானா, இல்ல கலெக்டரா வருவானா? அவன் இந்த கட்ட பஞ்சாயத்து நடத்துக்கு தானே ஆளை ரெடி பண்றீங்க. இப்படி ஒரு தலைவனுக்கு பின்பற்றி வரக்கூடியவங்க எப்படி என்ன மாதிரிப்பட்ட தொண்டர்களா இருக்க முடியும் சொல்லுங்க? குடிகாரனா தான் இருப்பாங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேர் செத்தாங்கன்னு சொல்லி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா இப்ப சொல்லியிருக்கு. அந்த 69 பேரும் 1-2 பேர் தான் அதுக்கு இருக்கான்னு தெரியல. அத்தனை பேருமே பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் முதற்கொண்டு அந்த கருணாபுரத்துல குடிப்பழக்கம் உள்ளவனா இருந்திருக்கான். நிறைய பெண்கள் எல்லாம் குடிப்பழக்கம் உள்ளவங்களா மாறி இருக்காங்க. இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு. எந்த ஜாதியை வச்சு இவரு திருமாவளவன் பிழைப்பு நடத்துறாரோ அந்த ஜாதி மிகப்பெரிய அளவுல இந்த மதுவினால பாதிக்கப்பட்டு இருக்கு. நீ மதுவை மது விலக்க அமல்படுத்தலைன்னா நான் இந்த கூட்டணியில இருந்து வெளியேறுவேன். கூட்டணியில இருந்து இவர் வெளியே வந்த உடனே ஒன்னும் ஆட்சி கவலை போறதில்லை. ஆனாலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியல சார். இவருக்கு இவரால் துணிஞ்சு அதை சொல்ல முடியல. நீங்க இதுக்கு மேலேயும் நீங்க எங்க சமுதாயம் எல்லாம் நாசமாயிட்டு இருக்கு. அதனால நீ இதுக்கு மேலேயும் நீங்க எங்களுடைய சமுதாய பெண்கள் எல்லாம் தாலி அறுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நீங்க மதுவிலக்கை அமல்படுத்தலைன்னா இந்த கூட்டணி எனக்கு தேவையில்லை. எனக்கு தேர்தலில் வெற்றி பெறங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. என்னுடைய சமுதாய மக்கள் தான், மக்களுடைய முன்னேற்றம் தான் எனக்கு தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகணும். வெளியே வர சொல்லுங்க சார். வெளியே வர சொல்லுங்க. நீ வெளியே வரண்டா. நீங்க இப்படி பண்ணலைன்னா நான் வெளியே வந்துடும் சொல்லுங்க. அதை மட்டுமா சொல்லுங்க. இத்தனாம் தேதிக்குள்ள பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு டெட்லைன் கொடுங்க. 2ஆம் தேதி எங்க பண்றாருல, 2ஆம் தேதி நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. 27ஆம் தேதி அவங்க நடத்துற கூட்டத்துக்கு இவரு போய் கலந்துக்க போறாரு. என்ன சார் இது? அந்த மாநாட்டுக்கும் பாஜக பாமக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு இல்லை. ஆமா, என்ன காரணம் சொல்லியிருக்கிறதுக்கு? எதுக்கு பாமகவை எதுக்கு கூப்பிடல? அதை சொல்லுங்க சார். வெளிப்படையா பேசுவோம், திறந்து பேசுவோம், உடச்சி பேசுவோம். பாமகவை திருமாவளவன் எதுக்கு அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு கூப்பிடல? அது சொல்லுங்க. கொள்கை ரீதியா அவங்க எதிர்க்கிறாங்க. அப்படி இல்ல, அது ஜாதி கட்சியா? இந்த புண்ணாக என்ன கட்சி நடத்துறதா சொல்லுங்க? டாக்டர் ராமதாஸ் நடத்தாது. பாமக ஜாதி கட்சி. சரி, விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி சார்? அது சொல்லுங்க. ஜாதி கட்சி தானே. அப்புறம் சமூக நீதிக்கான கட்சிங்கிறார். என்ன சமூக நீதி? ஜாதி கட்சியை நடத்தி விட்டு சமூக நீதியான கட்சி. அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றி நாங்க கட்சி நடத்த. அம்பேத்கர் இப்படிதான் ஒரு ஜாதியை மட்டுமே வச்சுதான் அரசியல் நடத்துன்னு சொன்னாரா? அப்படி சொல்லல. அப்புறம் என்ன ஜாதி கட்சின்னு சொல்லி நீங்க நடத்தி விட்டு ஊர்ல உள்ளவங்க ஜாதி கட்சின்னு சொல்லிட்டாலே நீங்க. எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது! மக்கள் அவ்வளவு அடிமுட்டாள்களாவா இருக்காங்க தமிழர்கள். அவங்களுக்கு புரிதலே கிடையாதா? ஏமாத்து வேலை சார். மது ஒழிப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க டாக்டர் ராமதாஸ் தான் தமிழகத்துல அரசியல் தலைவர்கள்ல முதல் இடம் கொடுக்கணும். அவரை கூட்டிட்டு நீங்க மாநாடு நடத்தினா லாஜிக் படி கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் தான் மது ஒழிப்பு போராளியா இன்னைக்கு மக்கள் முன்னில முதல் இடத்துல இருக்குது அவர் தான் இருக்காரு. மற்றவங்க எல்லாம் அதுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. யாரை சொன்னீங்கன்னாலும் அதுக்கு பின்னாடி தான் சார். எனக்கு என்னுடைய கருத்து இது. அவருக்கு டாக்டர் ராமதாஸுக்கு பின்னாடி தான் அந்த மது ஒழிக்கிறதுல. ஏன்னா அவர் ரொம்ப வருஷமா, நான் சின்ன வயசுல இருக்கும்போதே அவர் குரல் கொடுத்துட்டே இருக்காரு. மாலை மேல நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருந்து அவர் இதை சொல்லிட்டே இருக்காரு. மது ஒழிப்புன்னு சொல்லிட்டே இருக்காரு. அதே மாதிரி அவங்க அதில் உறுதியாவே சொல்றாங்க. அந்த சமுதாயம், அவங்க சார்ந்த சமுதாயமும் அதே மாதிரி வன்னியர் சமுதாயமும் நிறைய எல்லா சமுதாயமும் பாதிக்கப்பட்டு சார். மதுவினால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் நான். மதுவினால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். அதில் என்னென்னலாம் பாதிப்பு வரும்னு சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த ஆளுனா. அதனால எனக்கு அதில் உள்ள இதெல்லாம் தெரியும். மதுவுக்கு நிறைய பேர் எங்க குடும்பத்திலே, என் கூட பிறந்தவனே இறந்துருக்கான். எங்க அப்பா இறந்துருக்காரு, எங்க பெரியப்பா இறந்துருக்காரு. எங்க பெரியப்பாலாம் சாகும்போது கடைசியில் அவருக்கு அந்த நினைவே இல்லாமல் போயிட்டு. நினைவே இல்லாமல் போனது பிரச்சனை இல்லை, மென்டலி டிசார்டர் ஆயிட்டார். அங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அந்த மாடு மேய் பாரு அப்படிம்பாரு. எங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு முன்னாடி நம்ம நின்றுட்டு இருப்போம், எங்கிட்ட சொல்லுவார், வயல அங்க தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாரு. அப்படி அந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிட்டார் மதுவுனால. வேற காரணம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு குடிப்பாரு, சாப்பிட மாட்டாரு. அப்படி போய் கடைசியில் இப்படி இறந்த ஆள். இதெல்லாம் நேர்ல பார்த்து வளர்ந்த ஆளு தான் நான். அதனால நான் சொல்றேன், இது மதுவினால உள்ள பாதிப்பெல்லாம் நல்லா தெரியும் நமக்கு. அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால மது ஒழிப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க டாக்டர் ராமதாஸ் ஐயாவை தான் முதல் ஆளா நீங்க முன்னிலைப்படுத்தணும். நீங்க அவருக்கு மேல 1000 விமர்சனத்தை சொல்லுங்க,
என்னத்தை வேணா சொல்லிட்டு போங்க. ஆனா மது அவர் வந்து ஒழிக்கிறதுக்கு உண்மையிலேயே அப்ப இருந்தே குரல் கொடுத்துட்டு தானே வர்றாரு. அவரை விட்டுட்டு என்ன மது ஒழிப்பு? நீங்க கள்ளுக்கடையை திறந்தவருடைய வாரிசெல்லாம் போய் கூட்டிட்டு அடக்குறீங்க. கள்ளுக்கடை வேண்டான்னு சொன்னவங்களெல்லாம் வந்து நீங்க பக்கத்துல வைக்கல. அப்புறம் என்ன மது விலக்கு மாநாடுன்னு சொல்றேன். இல்ல ஒருவேளை இப்போ திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்துற மாதிரி தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க பாஜகனாக்க அது உடனே இவங்க ஒத்துப்பாங்களா? ஆதரவு கொடுக்கன்னு சொல்லுங்க சார். 40 எம்பிக்களும் மோடி இதுக்கு கொண்டு வந்தாருன்னா நாங்க 40 பேரை ஆதரிச்சிருவோம்னு மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40, அப்புறம் மேல் சபையில் உள்ள எம்பிக்கள் எல்லாரும் நாங்க ஆதரிப்போம்னு சொல்லி தீர்மானம் போட சொல்லுங்க சார். தீர்மானம் போட சொல்லுங்க சார். அதுக்கு துப்பு கிடையாது இல்ல. சும்மா வந்து கையால் ஆகாது. ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தணும். இது கோரிக்கை வலுத்து போச்சு, பெருசாயிட்டே இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அது மத்திய அரசு நடத்தணும். ஏன் நீங்க நடத்தின என்னவா? நீங்க நடத்தின என்ன கேடு வந்து போச்சுன்னு கேக்குறேன். இங்க இருக்கிற மக்கள்லாம் அண்டைய மாநிலமான ஆந்திரா கிடையாது. மு.க. ஸ்டாலின்காருக்கு ஜாதியில எத்தனை பேர் இருக்கான்னு அப்பட்டமா வெளியே தெரிஞ்சிடும். அதான் உண்மை. இங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா வன்னியர்ல எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியும். அதே மாதிரி சின்ன மேளத்துல எவ்வளவு இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு போயிரும்ல. அப்ப நீங்க உட்பிரிவு எல்லாம் சொல்லுவீங்களா? இல்ல அதை உட்பிரிவு இல்லாம எல்லாரும் பிள்ளை மாதிரி கொண்டு வந்துருவீங்களா? வெள்ளாளரையும் கொண்டு வந்துருவீங்களா? அதுல துளி வேளாளர் அவர் நிறைய பிரிவு இருக்குல்ல, சைவ பிள்ளை மாதிரி இருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் தான் நீங்க கொண்டு வருவீங்க. அப்படி ஒவ்வொரு உட்பிரிவை நீங்க கொண்டு வரும்போது கரெக்டா அது மாட்டிக்கும். அதுக்காக தான் இவங்க வந்து ஒரு டிராமா அப்படி ஜாதி கருணாநிதி காலத்துல இருந்து எந்த காலத்துலயும் பாருங்க திமுக வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டை நடத்தாது. டிராமா பண்ணிட்டே இருப்பாங்க. நடத்துற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அதை மட்டும் தான் செய்வாங்க. அதே கேட்டகரி தான் பாருங்க. சாராயம் வித்துட்டு அடக்குது தமிழக அரசு, திமுக அரசு. மு.க. ஸ்டாலின் வித்துட்டு அடக்குறாரு. இங்க இவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வந்து மோடி வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. எந்த அவ்வளவு அடிமுட்டாளா தமிழர்கள் நம்மளெல்லாம் பெரிய மடையன்னு நினைச்சிட்டு இவர் பேசிட்டு இருக்காரா? யாரு அவரு முட்டாளா நம்ம முட்டாளா? வரக்கூடிய எலெக்ஷன்ல தெரியும். 27ஆம் தேதி விஜய் அவர்கள் மாநாடு நடத்திருக்காரு. மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றி அடையறதுக்கான வாழ்த்துக்கள் இருக்கா உங்ககிட்ட? தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னா விஜய்னு சொல்லுங்க. அரசியல்வாதி, நடிக்கிறதுக்கு நல்ல தகுதியான ஆளு. நான் கூட நிறைய படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கேன். இங்க வீட்டம்மா தீவிரமான விஜய் ரசிகை. அதனால வந்து நடிகருங்கிறதுல ஓகே. அரசியலுக்கு லாய்க்கே இல்லாத ஆளு. அங்க லட்டில் இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை ஒரு கண்டனம் பேசினாரா? இவர் எப்படி சார் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆளா வருவார் சொல்லுங்க? விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? அவரு என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியம் இருக்கு? விநாயகர் சதுர்த்தி வந்து இந்துக்களுடைய பண்டிகையாவே தெரியாம எப்படி சார் கட்சி நடத்துறாரு? இவரு எப்படி கட்சி நடத்துறாரு? ஈவே ராமசாமி நாயகருக்கு நேரே போய் முதல் முறையாக இங்கிருந்து வண்டி ஏறி போய் மாலை போட்டு அவருடைய பிறந்த நாளை நல்லா கொண்டாடிட்டு வந்தார். அப்படிதானே? அதே நாள் இன்னொரு மகானும் பிறந்திருந்தார் தெரியுமா? செண்பகராமன் பிள்ளை பேர். அந்த செண்பகராமன் பிள்ளைக்கு ஒரு லைன்ல ஒரு ட்விட்டர்ல தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த கழகத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கழகத்துல இருந்து ஒரே ஒரு லைன்ல அடிக்க கூடாதா சார்? சார் அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாரதியாருடைய நினைவு நாள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது இவங்க சொன்னாங்களா? அதுக்கு அவருக்கு ஏதாவது அந்த இது பத்தி அவருக்கு மரியாதை செலுத்துற விதமா ஏதாவது செய்தாங்களா? கிடையவே கிடையாது. இதுல சமீபத்துல வந்தது நான் சொல்லக்கூடியது. அப்போ பாரதியாருக்கு பாரதியாரை நீங்க ஏத்துக்கல, செண்பகராமன் பிள்ளையும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள். சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன ஈவேராவும் உங்களுக்கு தெரியுது. ஈவேராவு கூட சுத்திட்டு தெரிஞ்ச அண்ணாதுரை உங்களுக்கு தெரியுது. அதுக்கெல்லாம் நீங்க வந்து எல்லாம் சொல்றீங்க. அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றீங்க. எல்லா வாழ்த்தெல்லாம் வெளியே அறிவிங்க. என்ன கணக்கு இது? எதை நோக்கி போறாரு இவரு? அதாவது தேச துரோக கும்பல், சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கும்பல் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சுதந்திரத்துக்காக போராடினவங்களெல்லாம் நீங்க வந்து அவமதிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி அரசியல் தலைவர்னு சொல்றீங்க? உங்களை தலைவரா வச்சு உங்க கையில இந்த தமிழகத்தை கொடுத்தா விளங்குமா? இது நீங்க மாநாடு நடத்தினாலும் சரிதான், என்ன நாடு நடத்தினாலும் சரிதான், விளங்காது. முதல் சித்தாந்த ரீதியா நீங்க கரெக்டா இருக்கணும். தமிழன்னு சொன்னீங்கன்னா அதுல நில்லுங்க. நீங்க இல்ல நீங்க நல்லதை செய்யணும்னு சொல்லுங்க. அதை அவருக்கு கட்சியினுடைய கொள்கையை அறிவிக்க சொல்லுங்க சார். நாங்க வந்து ஈவேரா பாதையில தான் போறோம்னா நீங்க எதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்துட்டு போலாமே சார்? எதுக்கு நீங்க தூக்கிட்டு வந்து நாங்க தனி கட்சின்னு எடுத்து வரணும்? திமுகவில இருந்துட்டு போக வேண்டியது தானே? உங்க குடும்ப கட்சி தானே அது. கொள்கையெல்லாம் மாநாட்டில் அறிவிப்பாங்க, பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் நம்ம. ஆமா, கட்சி அறிவிச்சது வந்து ட்விட்டர்ல, கட்சியுடைய பேர் அறிவிச்சது ட்விட்டர்ல, இனிமே கொள்கை அறிவிக்கிறது மாநாட்டில்னு சொல்றீங்க. நாங்க கொஞ்சம் நம்புறேன், பார்ப்போம். ஏதோ அதுலயே கொள்கைகள் எல்லாம் அறிவிச்சு அதுக்கு பிறகு போறாங்க. அதாவது நீங்க நல்லா பாருங்க, அந்த இதுல ஒரு லெட்டர் பேட் வச்சிருக்காங்க. லெட்டர் பேட்ல கொண்டு போய் வந்து விஜய்க்கு வந்து நெத்தியில ஒரு குங்குமம் வச்சு வச்சிருக்காங்க. லெட்டர் பேட்ல டாப்ல இருக்கக்கூடியதுல திருப்பி இப்போ வந்து சில அறிக்கைகள் அது இதுன்னு ஏதோ 1-2 உப்புச்சப்பு இல்லாம வெளியிடுறாங்க. அந்த வெளியிடுறதுல பாருங்க ஒரு பெரிய விஜய் தூக்கி வச்சிருப்பாங்க, நெத்தியில ஒண்ணுமே இருக்கு. என்ன இதுல என்ன குறியீடு வைக்கிறீங்க? Taste the Daily.
தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். பூந்தமல்லி அருகே தமிழக அரசாங்கம் 25 ஏக்கர் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை மீட்டிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கோவில் நிலமும் ஒரு தரப்பு சொல்றாங்க, உண்மை என்ன? இல்லை, அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படிச்சிங்களான்னு தெரியாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தா ஜான் அறக்கட்டளை என்பவர்களுக்கு 93 5 ஏக்கருக்கு லீஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வாடகை பாக்கி 23 கோடி. ஆனால் பின்னால் உள்ள 20 ஏக்கரையும் சேர்த்து ஆக்கிரமித்துள்ளார்கள். அந்த 20 ஏக்கர்ல பில்டிங்கும் வருது. அதை இடிக்கிறதுக்கே 70 லட்சம் ஆகும். மீண்டும் ஸ்கூல் நடத்தலாம், கல்லூரி நடத்தலாம்னு பிளான் பண்றோம்லாம் சொல்றாங்க. இப்போ அந்த 20 ஏக்கரை பற்றி சொல்கிறப்பயே ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. அவை கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான அனாமதேய நிலங்கள் அப்படிங்கிறாங்க. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதாவது நம்ம தமிழில் கல்வெட்டு செப்பேட்லாம் வரியிலி நிலங்கள்னு வரும். வரி இல்லாத, அரசுக்கு வருமானம் வராது. அதை அவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ஆட்சி இனாம் லேண்ட்ஸ், ஏன்னா அரசுக்கு வரி இலவசம், அதுலேருந்து வரி வராதுங்கிறதுக்கு இனாம்னு போட்டாங்க. அதை இவங்க எடுக்கிறப்ப புறம்போக்குன்னு, அதாவது அதுக்கு உரிமை கோருபவர்கள் யாரும் இல்லை. உங்களுதுன்னா உங்களுது, அவருது, இது யாருக்கும் சொந்தம் இல்லை, புறமானது அப்படின்னு புறம்போக்குன்னு வார்த்தையை போட்டாங்க. இன்னும் வரப்ப கோவிலுக்கு சொந்தமானதுன்னா கோயில் புறம்போக்குன்னு சில இடத்துல எழுதுறாங்க. இப்போ வெறுமனே ஆடு மாடுகள் சாப்பிட்றதுக்கு புல்லு வளர்க்கறதுக்காக இருந்தால் மேய்ச்சல் புறம்போக்குன்னு அதை இங்கிலீஷ்ல மெய்க்கால்னு எழுதி, இப்போ தமிழ்ல சொல்றவனும் மெய்க்கால்னு எழுத ஆரம்பிச்சிட்டான். மேய்ச்சல் புறம்போக்குங்கிற தமிழ் வார்த்தையை இங்கிலீஷ்ல எழுதுறத வச்சு இப்போ தமிழ்லையும் கூட மெய்க்கால் புறம்போக்குன்னு பேப்பர்லாம் கூட எழுதுறாங்க. இது மாதிரி வாட்டர் பாடிக்கு வந்தால் நீர் புறம்போக்குன்னு இருக்கு. இப்போ கோயில் புறம்போக்குன்னு கூட பெரும்பாலான நிலங்கள் போடாம இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் இடம் பார்த்தீங்கன்னா, இதை நான் ஒரு 10 பேப்பர்ல பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது பூந்தமல்லியிலேயே இல்லை. இது இருக்கிறது பழஞ்சூர் அப்படிங்கிற ஊர்ல. அது சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி அப்படிங்கிற பள்ளி அப்படின்னு முதல்ல ஸ்கொயர் ஆகுது. இதுக்கு சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் பக்கத்துல இருக்கிறது குயின்ஸ்லாண்ட் சொகுசு பூங்கா. அதற்கு சென்ட் ஜான்ஸ் இந்த ரோடுக்கு நீங்க இங்கிருந்து பெங்களூர் ஹைவேல போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி வருது. சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் இங்கிருந்து போறப்போ வலது பக்கமும் இருக்கு, எழுத்தாப்புல இடது பக்கமும் இருக்கு. அந்த பக்கம் அதற்கு அருகில் லயலாவுடைய ஒரு கல்வி நிறுவனமும் இன்ஜினியரிங் கல்லூரி ஒன்றும் இருக்கு. ஸோ இந்த எல்லா நிலமுமே கோயிலுக்கு சொந்தமானது அப்படிங்குது. இதை நான் சில சமூக செயல கோயில் பக்தர்கள் சேர்ந்து ஆர்டிஐல போட்டு வாங்கினதை எனக்கு காட்டினாங்க, அனுப்பிச்சாங்க. அதுல பார்த்தால் 1878 அங்க வெங்கையா என்ற ஜமீன்தார் 2 கிராமங்கள், இருங்கோட்டை மற்றும் பழஞ்சூர் என்ற 2 கிராமங்களில் உள்ள 177.77 ஏக்கர் நிலங்களை 2 ஏக்கர் அந்த 2 கிராமங்களின் மொத்த நிலங்களையும் பாப்பான் சத்திரம் என்கிற ஊரில் உள்ள காசி விஸ்வநாத சுவாமி, வேணுகோபால சுவாமி, சிவன் பெருமாள் ரெண்டுமே ஒரே கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு எழுதி வச்சிருக்காரு. இப்ப இதே குயின்ஸ்லாண்ட அந்த கோயில் ஈசியில போட்டாலும் அந்த பேர்கள் வருது. ஆனா மொத்தமும் போடல, ஒரு சில போர்ஷன்ஸ் வருது. குயின்ஸ்லாண்டுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஹைகோர்ட்ல 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் என்ன சொல்லிச்சுன்னால், இதுல இவர் நேரடியாக இந்த HRNCயோட லீஸ் போட்ட இடத்துக்கு வாடகை பாக்கி 9.5 கோடி, மீதம் ரெவின்யூக்குள்ள வாடகை பாக்கி 2 கோடி இருக்கு. இதையெல்லாம் கொடுக்க 30 நாள்ல அவர்கிட்ட வசூல் பண்ணி வெளியேற்றுங்க அப்படின்னு வந்துச்சு. 30 நாள்ல இவங்க எதுவும் பண்ணல. ஒரு 40-50 நாள் கழிச்சு ஒரு நாள் போய் சீல் வச்சோன்னு அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தால் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் தீர்ப்பை எதிர்த்து ஒரு நீதிபதி கிட்ட போய், இந்த நிலங்கள் HRNCக்கு சொந்தம் இல்லை, இது ரெவின்யூ தன்னுதுன்னு சொல்லுது, அவங்க டிஸ்பியூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட வரட்டும்னு ஸ்டே வாங்கிட்டேன். சரி, ரெவின்யூ தான் இருந்தாலும் HRNCயா இருந்தாலும் ரெண்டும் அரசு சம்பந்தப்பட்டது. நீ வெளியில குத்தகைக்கு வந்தவன், அது 100 ரூபா ஒரு வருஷத்துக்குன்ட்டு, அதையே ஒழுங்கா கொடுக்கல, 9.5 கோடி வாடகை பாக்கி இருக்கு. நீ நடத்துவது சொகுசு நிலையம். இன்னொரு வருத்தம், அந்த குயின்ஸ்லாண்டுடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விளாத்திகுளம் எம்எல்ஏ. அவர் மத நம்பிக்கை அடிப்படையில் கிறிஸ்தவர். ஊர்வசி சோப்புன்னு நடத்துறதுனால ஊர்வசி அமிர்தராஜ்னு பேரு. அவருடைய அம்மா நளினி செல்வராஜ் என்ற பெயரில் ஒரு பாஸ்டராக கிண்டி MK என்ற சர்ச் நடத்துறாங்க. இந்து அறநிலைத்துறை சட்டப்படியாக கோவில் சொத்துக்களை லீஸுக்கோ வாடகைக்கோ கொடுக்குறப்ப இந்துக்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு சட்டங்கள் தெளிவா இருக்கு. ஸோ அதுவே சட்ட மீறல். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தாண்டி நீங்க இப்ப ஸ்டே வாங்கியிருக்கீங்க. என்னிடம் இந்த RTI தகவல் படி பாத்தீங்கன்னா
2008 அதாவது 1958 60 வாக்குல இந்திரா காந்தி அவர்கள் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தப்ப ஒரு தனியார் உரிமையாளர்களுக்கு 10 ஏக்கர் 20 ஏக்கருக்கு மேல இருந்தா அரசு எடுத்துக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு எழுதி வச்சுப்பாங்க. இது கோயில் நிலத்தை யாரும் பிரிச்சு எழுத முடியல. இதை உடனே கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அதனால இது அனாமதேயம்னு மாத்தி எழுதியிருக்காங்க. இது தெளிவாக கோயிலுக்கு சொந்தமானதுன்னு 2008 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த வெங்கையா என்ற ஜமீன்தாருடைய உயில் செல்லுபடியாகும். இந்த நிலம் கோயிலுக்கு உரியது, அனாமதேயம் என்று உள்ளதை கோயிலுக்கு பேர்ல பட்டா மாற்றி தரணும்னு 2008 ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இவங்க போய் கேட்டிருக்காங்க கலெக்டர்கிட்ட. இன்னைக்கு 2008 இருந்தது கருணாநிதி ஆட்சி தான். அதுக்கப்புறம் இந்த ஆட்சி 10 வருஷம் வந்து இந்த ஆட்சியே 3 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வரல. இப்ப எடுக்கிறப்ப அந்த 5 ஏக்கருக்கு 22.5 கோடி வாடகை பாக்கின்னு சொன்னா இது என்ன இருக்குன்னா, இந்த டிஸ்பியூட் தெரிஞ்சு அவங்க சொல்லிட்டு இருக்கிற கொரோனா வந்த பீரியட்லயே அந்த ஸ்கூலுக்கு பிசினஸ் போயிடுச்சு. உடனே அவர்கள் வேலப்பஞ்சாவடின்னு சொல்லி பூந்தமல்லி பக்கத்துல இன்னொரு நிறுவனம் ஆரம்பிச்சு இங்க இருந்து பாதி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி இப்ப அங்க ஆட்களே இல்லை. இப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்றால் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வரவுனால வாடகை கொடுக்க முடியலன்னா இப்ப அரசாங்கம் நடத்தினா வாடகை வருமா? சரியா? இப்போ அவன் 5 ஏக்கருக்கு 22 கோடியை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? மிச்சம் 20 ஏக்கருக்கு என்ன வாடகை? எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யார் வசூல் பண்ணணும்? அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? அந்த வேலப்பஞ்சாவடி ஸ்கூல்ல போய் சீல் வைங்களா, ஏற்கனவே வாடகை ஏன் அதை பண்ணல? இப்ப அவனை காப்பாத்துறீங்களா? அவன் இப்ப என்னைக்கு நீங்க அவன் ஹேண்ட் ஓவர் பண்றானோ அது வரைக்கும் சட்டப்படி வாடகை கொடுக்கணும். இப்ப அவனை அந்த கிறிஸ்துவ சர்ச் நிறுவனத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் நீங்க சீல் வச்சு எடுத்தா மாதிரி எனக்கு தோணுது. சோ இப்ப முதல்ல அது கோயில் நிலங்கிறத அமைச்சர் உறுதி பண்ணணும். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்னால் அதை உறுதி செய்யணும். ஏன்னா இது வந்து 1875 சொல்றேன், 1650 சேர்ந்த ஒரு செப்பேடு கிடைச்சது திருக்கண்ணம் அங்கேன்னு சொல்லி திருவாரூர் கோயில். அந்த செப்பேடு செல்லும், அதில் உள்ள மொத்த ஏக்கரை இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. எனவே செப்பேடுகள் கல்வெட்டுகள்ல இருக்கிறது இதுல இருக்கிறதெல்லாம் மீட்கப்படணும். இது தெளிவா ரிஜிஸ்டர் பண்ண உயில். இதை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கேட்குதுன்னு சொன்னா ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா போய் சீஃப் செக்ரட்டரிட்ட போய் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு ஐயா இது கோயில் நிலம் ரெவென்யூ தப்பா பண்ணியிருக்காங்க கொடுங்கன்னா ஒரு நாள்ல முடிய வேண்டிய விஷயம். ஆனால் இந்து அறநிலைத்துறை அதை பத்தி கவலைப்படல. அது முழுக்க தனியார் ஆக்கிரமிப்புல இருக்கு. 177 ஏக்கரும் இப்ப தனியார் ஆக்கிரமிப்புல. இப்ப 20 ஏக்கரோ 25 ஏக்கர் 500 கோடி ரூபான்னு போட்டீங்கன்னா அதே ரேட் எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா 4000 கோடியை தாண்டுது அந்த 177. இப்ப அந்த கோயில் இன்னைக்கும் பாலடைஞ்சு கிடக்கு. பாப்பாஞ்சத்திரத்துல இருக்கிற காசி விஸ்வநாத சுவாமி வேணுகோபால சுவாமி கோயில போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பாலடைஞ்சு கிடக்கு. யாரோ ஒரு பூசாரி நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதை நீங்க அந்த கோயிலுக்குரிய சொத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு வர வேண்டிய வருமானமும் வரல, அதை உங்க பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு நீங்க இன்னொருத்தருக்கு லீஸ் கொடுத்தீங்க, அதுக்கும் வாடகை வரலன்னா இது ஆட்சி நடக்குதா? இது அதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இது கோவில் நிலம்தான் முழுமையாக மீட்கப்படணும். அடுத்து ஜாஃபர் சாதிக் வழக்கில் வந்து 12 பேர் மேலே சார்ஜ் ஷீட் ஆனது அமலாக்கத்துறை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் இயக்குனர் அமீர் பேரும் வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சார்ஜ் ஷீட்டை? இல்லை, அதாவது இது போதை மருந்துங்கிறது ரொம்ப பரவலாக போயிடுச்சு. சென்னை ஹைகோர்ட்டே கூட என்ன போலீஸ் என்ன பண்ணுது எல்லோருக்கும் தெரியறது, போலீஸுக்கு தெரியலையா அப்படின்னே உங்களுக்கு போன வாரம் கேள்வி கேட்டது. இதில் ஆஸ்திரேலியாவில் இந்தியாவிலேருந்து கன்சைன்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லி அதை இன்டர்போல் மூலமாக செக் பண்ணி டெல்லியிலிருந்து தேங்காய் பவுடரு இல்லைன்னா சத்துமாவு பவுடர்னு அனுப்பிச்ச பேக்கெட்டில் இருந்தது மெத்து இல்லாட்டி அதோடைய ரா மெட்டீரியலான சூடோஃபெட்ரின்கிற ப்ராடக்ட்னு கண்டுபிடிக்க அங்கே போய் விசாரிக்க அங்கே இருக்கிறவர்கள் கொடுத்த பெயர் தான் இந்த ஜாஃபர் சாதிக். சரி, இந்த பேர் ஜாஃபர் சாதிக் யாருன்னு பார்த்தால் திமுக கட்சியில் சென்னை மேற்கு மாவட்ட அயலகத்துறை செயலர்னு சொன்னாங்க. அவர் அரசியல்ல மாத்திரம் இல்லாம ஒரு ஹோட்டல் நிறுவனம் ஹோட்டல் ஒன்று வச்சு நடத்துறாரு. இதுல ஜேஎஸ்எம் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு டவுட்டன் கிட்ட இருக்குது. அந்த ஹோட்டலை திறந்து வச்சது யாருன்னு பார்த்தா நமது சேகர் பாபு அவர்கள். அதுக்கப்புறம் அவருக்கு இந்த பதவியெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தால் உங்களுக்கு நம்ம சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் சிற்றரசுங்கிறவர். அந்த சிற்றரசு தான் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகரமாக அவருடைய சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இன்சார்ஜாக இருக்கிறார். அதன் மூலமாக இவருக்கு மிகப்பெரிய தொடர்புகள் வந்திருக்கு. திரு ஜாஃபர் சாதிக் அவர்கள் கொரியருக்கு இவரை பயன்படுத்துகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி செய்தி வந்த 2வது நாளே சிற்றரசுடைய நடத்துகிற சஹாரா எக்ஸ்பிரஸ் கொரியர்லேயும் ரெய்டு நடந்துச்சு.
இப்போ அந்த அவரை பற்றிய பின்புலங்களை ஆராய்ஞ்ச போது ஜாஃபர் சாதிக்கு JSM பிக்சர்ஸ் நிறுவனத்தை நடத்துறாரு. அதுல அவர் கைதாகிறதுக்கு ஒரு கைதாகி அதாவது அந்த செய்தி வந்து 3 நாள் கழிச்சு விழா நடந்திருக்கு. அதுல மங்கை என்ற படத்துக்கு பாடல் ரிலீஸ் விழாலாம் நடந்திருக்கு. அதுல நமது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய மருமகள் கிருத்திகா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரை அமீரோட போய் சந்திச்சு ஏதோ ஒரு நிவாரண பணத்தை கொடுத்துருக்காரு. ஐயா, நானே போய் கவர்னரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட போய் போகணும்னா அப்ளை பண்ணணும்னு சொன்னா உங்களுடைய போட்டோ பிளஸ் ஆதார் ஐடி எல்லாம் கொடுத்தீங்கன்னா இப்போ செக்யூரிட்டி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. எப்படி இவர் வந்து 2010 சிடி கடத்தல் வழக்கில் இது சினிமாவுக்கு ஃபேக் சிடி பண்ணார்னு கடத்தப்பட்டு குண்டர் சட்டத்தில் போடப்பட்டார்னு சொல்லப்படுது. 2014 ஆட்டோ கவுந்ததில் அன்னைக்கு இவர்கிட்ட கேட்டமின்கிற பொருள் 3 சகோதரர்கள் பிளஸ் இன்னொருத்தரோட 4 பேர்கிட்ட கேட்டமின் இருந்ததுன்னு கைதானாங்க. 2017 அதே மாதிரி இன்னொரு வழக்கு. இத்தனை வழக்குகள் உள்ள ஒரு நபரை பற்றி எப்படி போய் முதலமைச்சர் வீட்டில் போய் சந்திக்கிறாரு. முதலமைச்சருடைய மருமகள் வராங்க. அவருடைய இன்னொரு தம்பி, ஒரு தம்பி வந்து சலீம்னு சொல்லிட்டு அவர் வந்து விசிகால ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. அவர் போய் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பணம் கொடுக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லயே இருக்குது. இதற்கு அடுத்தது 3வது தம்பி மைதீன் JSMல அந்த மைதீனை சினிமால பெரிய ஆளாக்கணும்னு சொல்லிட்டு அவரை செகண்ட் ஹீரோவா போட்டு படம் எடுக்கணும்னு என்னிடம் 5 வருடங்களாக திரு அமீர் என்னோட நண்பர் இவர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக் கேட்க இறைவன் மிகப்பெரியவன்கிற படத்தை அவரை 2வது ஹீரோவா போட்டு எடுத்திருக்காரு. இதை தவிர ஏற்கனவே அமீருடைய ஸ்டைல் என்னன்னா, எந்த ஒரு படத்தையும் அவர் ஒரு பட்ஜெட் 1 கோடியில் எடுக்கிறேன்னு ஒரு தயாரிப்பாளர் சொன்னா அவர் 1 கோடியில் முடிச்ச வரலாறே கிடையாது. 2 படம் மொத்தம் முடிச்சு 2-3 படம் தான் முடிச்சிருக்காரு. 4 படம் முடிக்காம பாதியிலேயே வச்சிருக்காரு. ஸோ அதுல சில படங்கள் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கு. ராம், பருத்தி வீரன் போன்ற படங்கள். ஆனா முடிக்காத படங்கள் அது மாதிரி முடிக்காம இருந்த ஒரு படத்தையும் கோ ப்ரொடியூசரா இவரை சேர்த்துக்கிறார். இந்திரான்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். ஸோ மங்கை, இந்திரா, மிகப்பெரியவன், இன்னும் ஒரு படம், 4 படம். இன்னைக்கு ஒரு படத்துக்கு 12 15 கோடி ஆகும். அது ரிலீஸ், தியேட்டர், பிரிண்ட், ரைட்ஸ் இது எல்லாமே பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் 90% தியேட்டரு ஒரு கார்பரேட் நிறுவனம் நமது முதலமைச்சருடைய மகன் குடும்பத்துக்கு சொந்தமானது. ஸோ அவங்க தொடர்பு இல்லாம பண்ண முடியாது. இதை தாண்டி மெட்ராஸ் போலீஸுக்கு இந்த ஜாஃபர் சாதிக் 100 இந்த கேமரா கொடுத்தாராம் சிசிடிவிக்கு. அதுக்காக அவருக்கு டிஜிபி கையில் அவார்டு கிடைக்குது. டிஜிபியை நீங்க அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டா இவரை எந்த போலீஸாவது விசாரிக்கிறதுக்கு போவாங்களோ. ஸோ இவ்வளவு தொடர்புகளை அவர் கிரியேட் பண்ணி அத்தனையும் பண்ணியிருக்காங்க. உளவுத்துறை ஃபெயில்யூர்லேருந்து எல்லாம் இருக்கு. இது வந்த உடனே அடுத்த நாளே இவரை திமுக கட்சியிலேருந்து நீக்கியிருக்கு. இப்போ திமுக சட்ட விதிகள் படியாக ஒருத்தரை சஸ்பெண்ட் தான் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் சரியில்லைன்னு தான் நீக்க முடியும். ஆனால் அவ்வளவு இந்த வழக்கின் தன்மையை உணர்ந்து நீக்கினாங்க. அதுக்கப்புறம் மேலும் 2 பேர் மெத்தோட கடிச்சு அவங்களையும் நீக்கியிருக்காங்க. ராமநாதபுரத்துல இருந்து ஒருத்தர் இவங்கள. ஸோ போதை இப்ப என்னன்னா சவுக்கு சங்கர் இப்ப ஜெயிலில் இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு டாஸ்மாக் நிறுவனத்தை கடை லைசன்ஸை ஒருத்தர் வச்சுக்கிட்டா பக்கத்துல பாரு மற்ற கடைகள் எல்லாம் அந்த உள்ளூர்காரங்க நடத்துவாங்க. திமுக காரர்களுக்கு அது புழை வச்ச கீழ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ். அதை எல்லாத்தையுமே கரூர் கம்பெனி எடுத்துக்கிட்டதுனால திமுகவின் கீழ்மட்ட உறுப்பினர்கள் போதை மருந்து விற்க போயிட்டாங்கன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அது கிட்டத்தட்ட சரின்னு ஆகுது இன்னைக்கு பார்த்தா. இப்போ இவர் 2 மாசம் ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தாரு. பக்கத்துல ஆந்திரா, மேற்கு வங்காளம், அப்புறம் ராஜஸ்தான். அன்னைக்கு அதுவும் எதிர்கட்சி ஆட்சி. எங்கெல்லாம் எதிர்கட்சி ஆட்சி இருக்கோ அங்கெல்லாம் இருந்து கடைசியில ஜெய்ப்பூர்ல இருந்து அரெஸ்ட் ஆனார். அரெஸ்ட் ஆன உடனே அவர் போதைப் பொருள் தடுப்பு மையத்துக்கிட்ட சொன்னதே, நான் போதைப் பொருள் விற்ற பணத்தில் ஹோட்டல்கள், ரியல் எஸ்டேட்டு, சினிமா எடுப்பது, இது போன்ற இது வட்டிக்கு விடுவது போன்ற தொழில்களை பண்ணார். ஸோ மங்கை படம் முழுக்க அதில் தான் எடுக்கப்பட்டதுன்னார். ஸோ அதில் யாரெல்லாம் அவரோட பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களோ அவர்கள் இதில் இன்வால்வ் ஆவாங்கன்னு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறமாக அவரை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமீருக்கு சொந்தமான ஜாஃபர் சாதிக்கு மற்றும் அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமான 55 கோடிகள் சொத்துக்களை இடி அட்டாச் பண்ணுச்சு. இப்ப இவர் அப்பயே பாத்தீங்கன்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்த்தால் ஜாஃபர் சாதிக் கைதான பிறகு அவருடைய மனைவியுடைய அக்கௌண்ட்ல இருந்து திரு அமீருக்கு 3,93,00,000 டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ அப்ப மனைவிக்கும் டிரான்சாக்ஷன்ல இருக்கு. இப்ப 12 நீங்க சொன்ன அந்த நேற்றுக்கு போட்டிருக்கப்பட்டிருக்குள்ள சார்ஜ் ஷீட்ல 302 பக்கத்துல 12 பேர், 4 பேர் அவங்களே வந்துடுறாங்க. JSM ஜாஃபர் சாதிக், சலீம் பேர்ல சலீம் பாய் பிரியாணி கடைன்னு கிட்டத்தட்ட 14 கடைகள் சென்னையில ஓபன் பண்ணப்பட்டது.
அமீர் அவர்களும் ஜாஃபர் சாதிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்கள்னு சொல்லிட்டு 2 ஹை அண்ட் கெஃபேஸ் ஓப்பன் பண்ணாங்க. 4 AM கெஃபேன்னு சொல்லிட்டு ஈசிஆர்ல மாயாஜால் பக்கத்துலையும், இன்னொன்று இதில் உங்களுக்கு நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை இதில் வந்து லா கெஃபேன்னு ஓப்பன் பண்ணாங்க. அந்த இடத்துலலாம் இன்னைக்கு ஒரு அவங்க போட்டிருக்கிற சைஸுக்கு ஒரு இடத்துக்கு இடம் அடி பூமி நிலம் வாங்கணும்னா கிரவுண்ட் 8 கோடி வரும். நீங்கள் அட்வான்ஸ் மாத்திரம் கொடுக்கணும்னாலே 8 மாதம் 10 மாதம் அட்வான்ஸ் கொடுக்கணும்னா 1.5 கோடி ஆகும். செய்யப்பட்டுள்ள இன்டீரியர்கள் 1 கோடிக்கு மேலாக இருக்குது. இப்போ அப்படி இருக்குன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை யார் பண்ணாங்க? இப்போ அதை அந்த நிறுவன இன்விடேஷன்கள் விழா நடந்த பொழுது, துவக்க விழா நடந்த பொழுது அதில் பார்ட்னர் ஜாஃபர் சாதிக்கும் அமீர்னு தான் அந்த இன்விடேஷன் எல்லாமே கூறுகிறது. இந்த வழக்கு வந்த உடனே அமீர் என்ன சொல்லிட்டார், இதில் நாங்கள் வெறும் ஸ்லீப்பிங் பார்ட்னர்கள், எங்களுக்கு அவங்களுடைய ஜோகோ ஓவர்சீஸ்ன்ற ஒரு கம்பெனியில் அமீர் அவர்களை டைரக்டராக சேர்த்திருக்காங்க 21. ஆனால் 22க்கு பிறகாக இது மௌல்வியாக இருக்கிற ஒரு முஸ்லிம் மதபோதகர் கம் பிஸ்னஸ் மேனாக இருக்கிற அப்துல் பாசித் புகாரிங்கிறவர் சேர்த்திருக்கார். அவர் வந்து ஏற்கனவே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கார், அதுக்காக அவரை சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாத்திரம் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னாரு. இப்போ அவருடைய ஹோட்டல் தான் இதுங்கிறார். அவருடைய பின்புலத்தை பார்த்தா அவர் ஒரு மத்தியதர குடும்பத்தில் பிறந்துட்டு கல்ஃபில் துபாயிலேயே எங்கேயோ வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கார். பார்ட் டைமாக மௌல்வியாக ப்ரீச்சிங் பண்ணுறார். அவருடைய சிந்தனைகள் முஸ்லிம் அடிப்படைவாதமாகத்தான் இருக்கு. இன்றைக்கு சவுதியிலேயே வேண்டாம் என்கிற வஹாபிய சிந்தனைகளை தான் ப்ரீச் பண்றார். ஆனால் இப்போ வந்து அந்த அப்துல் பாசித் புகாரி நீங்க அவங்களுடைய ஹலால்ல பார்த்தால் அவங்களுடைய அந்த ஜோகோ ஓவர்சீஸ் அப்ளிகேஷன்லயே லிக்கர் உட்பட நாளைக்கு சர்வ் பண்ணலாம்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு பார்க்க. ஸோ இப்போ அவருடைய இப்போ இந்த 55 கோடி நேரடியாக அவர் பேர்ல இருக்கிற சொத்தை அட்டாச் பண்ணியாச்சு. ஆனால் அவர்கள் இல்லாம அவர்களுடைய வேறு 8 நிறுவனத்துக்குள்ள சொத்துக்கள் பிளஸ் நேரடியாக அமீருக்கு கொடுத்துருக்கு. இப்போ அமீருக்கு 3,93,93 லட்சம் அக்கௌண்ட்ல போயிருக்கு. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படத்துக்கு அல்லது இப்போ டைரக்டருக்கோ அல்லது இப்போ செலவு கணக்கு எழுதுறப்ப ₹1 ஒயிட்ல எழுதுனா ₹5 வெளியில செய்வாங்க. ஸோ மீதம் கேஷாக போயிருக்கும். இப்போ ஜாஃபர் சாதிக்குடைய ஆடிட்டர் என்னென்ன கொடுத்துருக்காரு, சார் நாங்கள் இந்தந்த தேதியில் இவ்வளவு கேஷ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கணக்கு கொடுத்தால் அதை அவர் ஆமான்னு சொல்லியிருக்காரா, இல்லைன்னா அந்த பணம் எப்படி ரொட்டேட் பண்ணதுங்கிற கேஷ் ட்ரைல் இருந்ததுனால் அதற்கும் இனிமேல் அமீர் கணக்கு கொடுக்கணும். நிச்சயமாக இது அமீரை நோக்கி சுற்றி வளைக்கப்பட்டது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இது அவரை விடாது. நிச்சயமாக அவர் அதற்கு பதில் சொல்லணும். இதில் அவர் பதில் கணக்குகள் சரியில்லைன்னா 7 வருடம் வரைக்கும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு.